ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா பன்முகத்தன்மையினை அறிவோம். இதுதான் ஃபஸ்ட்டு லெசன். இதில் மொத்தம் எவ்வளோ கேள்வி அப்படின்னா மொத்தம் 58 கேள்வி. அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் இருக்கக்கூடியதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் திராவிடர்கள், நீக்ரோட்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். 2. ஒரு கண்டத்திற்கு உண்டான பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம். 3. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பது நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள். 4. கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் ஈடுபடும் தொழில் மீன்பிடித்தல். 5. சமவெளிகளில் வாழும் மக்கள் ஈடுபடும் தொழில் வேளாண்மை. 6. மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் ஈடுபடும் தொழில் மேய்த்தல். 7. மலைப்பகுதிகளில் நிலவும் காலநிலையானது எந்த தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது? தோட்டப்பயிர் தொழில், அதாவது காப்பி, தேயிலை தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது. எது? மலைப்பகுதிகளில் நிலவக்கூடிய காலநிலை. 8. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம். 9. இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். 10. பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம். 11. ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். 12. குடும்பம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? குடும்பம் 2 வகைப்படும். 1 கூட்டுக் குடும்பம், 2வது தனி குடும்பம். 13. பல குடும்பங்கள் இணைந்து உருவாவது கிராமங்கள். 14. பல கிராமங்கள் இணைந்து உருவாவது நகரங்கள். 15. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. 16. பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குவது இந்தியா. 17. பல்வேறு விழாக்களின் தாயகம் இந்தியா. 18. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் முக்கிய மொழிகள் 122 மொழிகள். 19. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பிற மொழிகள் 1599 மொழிகள். 20. இந்தியாவின் முக்கிய மொழிக் குடும்பங்கள் இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். 21. பழமையான திராவிட மொழி தமிழ்மொழி. 22. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் மொழிகள் பற்றிய அட்டவணை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மொழிகள் பற்றிய அட்டவணை 8வது அட்டவணை. 23. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகள் 22 மொழிகள். 24. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ். 25. இந்திய அரசால் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. 26. தற்போது எத்தனை செம்மொழிகள் உள்ளன? 6 செம்மொழிகள். 27. சமஸ்கிருதம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2005. முதல் செம்மொழி தமிழ். வருடம் 2004. 2வது செம்மொழி சமஸ்கிருதம். வருடம் 2005. 28. 2008ஆம் ஆண்டு
செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள். 2 மொழிகளை 2008 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா கன்னடம் மற்றும் தெலுங்கு. 29 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். 30 ஒரியா எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2016. ஸோ 2004 தமிழ், 2005 சான்ஸ்கிரிட், 2008 கன்னடமும் தெலுங்கும், 2013 மலையாளம், 2016 ஒரியா. ஸோ மொத்தம் 6 செம்மொழிகள். 31 ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் கலை மற்றும் கட்டிடக்கலை. 32 பண்டைய காலங்களில் வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாக இருந்தது நடனம். 33 பண்டைய காலத்தில் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாக கருதப்பட்டது நடனம். 34 இந்திய பண்பாடு உயர்ந்து வெளிப்படுவதற்கான காரணம் இந்திய நடனங்கள். 35 இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% எங்கு கண்டுபிடிக்கப்பட்டவை? தமிழ்நாடு. ஸோ மொத்தத்தில் 60% எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். 36 இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. 37 இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் எந்த உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம்? நாட்டுப்பற்று. 38 இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்வது விடுதலைப் போராட்டமும் இந்திய அரசியலமைப்புச் சட்டமும். 39 கேரளாவின் புகழ்பெற்ற நடனம் கதகளி, தெய்யம், மோகினி ஆட்டம். 40 தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனம் பரதநாட்டியம், கும்மி, கரகாட்டம், தெருக்கூத்து. 41 ஆந்திர பிரதேசத்தின் புகழ்பெற்ற நடனம் குச்சிப்புடி. 42 ஒடிசாவின் புகழ்பெற்ற நடனம் ஒடிசி. 43 மணிப்பூரின் புகழ்பெற்ற நடனம் மணிப்புரி. 44 அசாமின் புகழ்பெற்ற நடனம் சத்ரியா பிஹு. 45 வட இந்தியாவின் புகழ்பெற்ற நடனம் கதக். 46 கர்நாடகத்தின் புகழ்பெற்ற நடனம் யக்ஷகானம். 47 பஞ்சாபின் புகழ்பெற்ற நடனம் பாங்க்ரா. 48 ஜம்மு மற்றும் காஷ்மீரின் புகழ்பெற்ற நடனம் தும்ஹல். 49 குஜராத்தின் புகழ்பெற்ற நடனம் கார்பா தாண்டியா. 50 ராஜஸ்தானின் புகழ்பெற்ற நடனம் கல்பேலியா கூமர். 51 உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற நடனம் ராசலீலா சோலியா. 52 இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. 53 சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 54 ஜவஹர்லால் நேரு இயற்றிய நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. 55 இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என ஜவஹர்லால் நேரு எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. 56 இந்தியாவில் பல்வேறு இனங்கள் காணப்படுவதால் இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம். 57 இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டவர் வி.ஏ. ஸ்மித். 58 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில்
பேசப்படும் முதல் 5 மொழிகள். இந்தி எத்தனை சதவிகிதம் அப்படின்னா 43.63%. வங்காளம் 8.3%. மராத்தி 7.09%. தெலுங்கு 6.93%. தமிழ் 5.89%. ஸோ ஃபஸ்ட்டு பேசக்கூடிய முதல் 5 மொழிகள் இந்தி, வங்காளம், மராத்தி, தெலுங்கு, தமிழ். ஸோ 58 கேள்வியும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் புக் பேக்கு இது வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து சரியான விடையை தேர்வு செய்க. இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இரண்டாவது, இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. துணைக்கண்டம். இந்தியா ஒரு துணைக்கண்டம். 3, மிக அதிக மழை பொழிவுள்ள மவுண்ட்சின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா. கீழ்க்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? இந்தியாவில் நடைமுறையில் இல்லாத மதம் வந்துட்டு கன்பூசிய மதம். ஸோ அப்போ சீக்கிய மதம் நடைமுறையில் தான் இருக்குது. இஸ்லாமிய மதமும் நடைமுறையில் இருக்குது. ஜொராஸ்ட்ரிய மதமும் நடைமுறையில் இருக்குது. கன்பூசியம் வந்து நம்மளோட இந்தியாவில் நடைமுறையில் கிடையாது. 5, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. 6, டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா. 7, மோகினியாட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆகும். கேரளா. மோகினியாட்டமும் கேரளா தான். 8, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. 9, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் இதுவும் ஜவஹர்லால் நேரு தான். இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற சொற்றொடர் வந்துட்டு இருக்கும். 10, வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம். பல்வேறு இனங்கள் இருக்கிறதுனால வி.ஏ. ஸ்மித் வந்து இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. இதில் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துப்போம். என்ன அப்படின்னா பொருளாதார நடவடிக்கை. பொருளாதார நடவடிக்கைகள். 2, மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ இந்தியாவில் மிக குறைந்த மழைப்பொழிவு வந்து ஜெய்சால்மர் பார்த்தோம். இது எந்த மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான். அதிக மழைப்பொழிவு மவுண்ட்சின்ராம். அது எந்த மாநிலம் அப்படின்னா மேகாலயா. 3, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிஹு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. அஸ்ஸாம். அதுக்கப்புறம் பொறுத்துக. நீக்ரோட்கள். நீக்ரோட்கள் வந்து இந்திய இனம். ஸோ 4, கடற்கரை பகுதிகள். கடற்கரை பகுதிகள் வந்து மீன்பிடி தொழிலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய இடம். இப்போ 3, ஜொராஸ்ட்ரியம். ஜொராஸ்ட்ரியம் அப்படின்றது ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை வந்துட்டு இந்தியா. யார் சொல்லியிருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு. எதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற அவர் இயற்றிய புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ பொறுத்துக்கான ஆப்ஷன் வந்துட்டு 4, 3, 1, 2. ஸோ நம்ம வந்து புக் பேக்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சரும் பார்த்தாச்சு. ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.